இப்போ தூய சக்தி அப்படின்னு சொல்றது, கிளீன் கவர்மெண்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்றது வந்து தார்மீகமாக அது ஒரு பெரிய உரிமை கோரல். அதை நீங்கள் அடையிறது அச்சீவ் பண்ணுறதுன்றதுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். அதான் திரு மணி அவர்கள் சொன்னாங்க. இப்போ இவர் அந்த உரிமை கோரலும் ஒரு பக்கம் வைக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் கோடு கிழிக்கிறதுன்னு 2017 அதிலிருந்து அவ்வளவு புறையோடி போயிருக்கு, தோண்ட தோண்ட வருது அப்படின்ற ரெட்டாரிக் தான். இன்னும் ஆதாரம் அவங்க கொடுக்கல அரசு. ஆனால் இப்போ இவர் ஆட்சியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஊழல் தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்புன்றது பேசு பொருளாக இருக்கு. அது முதலமைச்சருக்கு எந்த அளவில் பயனளிக்கும், அல்ல எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? இல்ல, முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கறத முன்னெடுக்கிறார். அது யாருக்கு ரொம்ப ஆபத்துன்னா முதல்ல தாவேகாவுக்கு தான் ஆபத்து. நீங்க கிட்டத்தட்ட வந்து அவர் தொடர்ச்சியாக அந்த பேசு பொருளை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு. கடந்த காலங்களிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்தது. புகார் கொடுக்கக்கூடிய தைரியம் இருந்தவங்க தான் போய் புகார் கொடுத்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. அவங்க வந்து கிட்டத்தட்ட கைது நடவடிக்கை போன்ற பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் முதல் முறையா கடைக்கோடி கிராமங்கள் வரை ஒரு வாட்ஸ்அப் நம்பரு, அது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு வழங்கி இருக்கு அப்படிங்கிறது கிராமப்பகுதியில் ஒரு இடம் மட்டும் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் கொடுங்களேன். இப்போ இந்த நோக்கம் இருக்குன்றது, இது எக்ஸிஸ்டிங் செட்டப்ன்றது. இப்போ திரு செந்தில் அவர்கள் சொல்றது, பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குறதும் தவறு, கொடுப்பதும் தவறு, அப்படி யாராவது கேட்டால் புகார் அளிக்கக்கூடிய எண்கள்னு இருக்குல்ல, இதைத்தானே அவர் செய்கிறாரு. இதில் என்ன புதுசாக செய்கிறாருன்ற ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒளியில. இந்த ஆட்சி மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு இந்த 60 நாள்லன்றதையும் எப்படி எடுத்துக்கிறது? ஆமா சார், நீங்க செந்தில்வேல் சார் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கடந்த காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக லஞ்ச புகார்களுக்கு அந்தந்த அரசு அலுவலகங்களில் எண் போட்டிருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் போன்ற விஜய் போன்ற ஒரு புதியதாக வந்தவர்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள், அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதை அதிகமா பகிருங்க அப்படின்னு வாட்ஸ்அப் குழுக்கள்ல, இன்ஸ்டாகிராமா, ரீல்ஸா வரும்போது அது கொஞ்சம் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதனால ஊழல் மட்டுப்பட்டிருக்கான்னு கேட்டா வடிவம் மாறி இருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ்லாம் நம்ம போனோம்னா சார், கடந்த காலங்களில் ரிஜிஸ்டர்கள் தயக்கமே இல்லாம லஞ்சம் பெறக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஏஜென்ட் வழியா வாங்குறாங்க. நான் ஒரு பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கேட்கிறப்ப, இன்னைக்கெல்லாம் வந்து வடிவம் மாறிடுச்சு சார், ஏஜென்ட்கள் வழியா தான் கொடுக்குறாங்க. கேட்டா தாவேகா நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாருங்க ஆன்லைன் வழியா ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல அவர்களுக்கே புரிதல் இல்லை. ஆன்லைன் வழியா முதல் முறை பதியக்கூடிய பத்திரத்தை தான் பதிய முடியும். அதுக்கு ஒரு மூலப்பத்திரம் முதல் பத்திரமாக இருக்கிறதா பதிய முடியும். இன்னைக்கு பல வடிவங்கள்ல அந்த வகையில மாறி இருக்கு சார். இன்னொன்று மிக முக்கியமா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா, அரசு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த லைசன்ஸுக்கான கட்டணத்தை நாங்க ஃபண்ட் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு ஆம்னி பஸ்ஸுக்கு சொல்றாங்க. சரி, அதனுடைய என்ஜாய்மெண்ட் யாருக்கு கிடைச்சிருக்கணும்? தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கணும். 5000 ரூபாய் பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சிருக்கணும், ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கணும் பீஸ். அது எதுவுமே குறையிலையே. அப்ப நம்ம அதை தான் நான் சொல்ல வரேன் சார், அதனுடைய வடிவம் வேறு வகையில மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த வடிவம் தான் மாறி இருக்கிறதே ஒழிய, இன்னொன்று தொடர்ச்சியாக அந்த ஞான சௌந்தரி அவர்கள் வழக்கு போட்டிருந்தாங்க சார். அது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர். நீங்க வழக்கறிஞர் பணியில தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல, இமாலய அளவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட அவர்கள் போட்டிருக்க அந்த மனுலேயே அது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுக் கட்சியினருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, நீதிபதி அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமான தகவலை பெயர் மாற்றுக் கட்சி கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப எந்த விருப்பம் இல்லாம நியாயமான முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே கிளைமே அதுதான், நியாயமான முறையில் நடந்ததா, எந்த முறையில் நடந்ததுன்னு. இன்னைக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுல சேர்க்க சொல்லியிருக்காங்க, மனுதாரருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க, விழுப்புரம் கலெக்டர் சேருங்கிறாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் எதிர்மறையா இருந்தாலும் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசுறாருல சார், உங்க அண்ணன் ஆட்சியில இருக்காரு, உங்க மாமா ஆட்சியில இருக்காரு, உங்களோட உறவினர் ஆட்சியில இருக்காரு, அதனால யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போனா ஷேர் போடுறாங்கிறாரு. அன்னைக்கு கடந்த கூட்டங்கள்ல பேசும்போது, எங்க ஊர் பக்கத்துல கூடிய விஏஓ ஆபீஸ் போனா எதிர்பக்கத்துல உட்காரக்கு ஷேரே இல்லை. அப்ப அவர் பல தரவுகளை வந்து அவர் வந்து பேசுகிறார். ஆனா அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். பட் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறத ஒரு முன்னெடுக்கிறார். ஆனா பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு முன்னெடுக்கிறார். அது வந்து கவனம் பெறுது, அது கவனமும் பெறுது. அது வந்து மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஊட்டுது. ஒரு சில பகுதிகளில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை நம்ம லஞ்சம் வாங்கினா இவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் அங்க ஏஜென்ட் வர்றாருங்கிற. அப்ப புதிதாக இன்னைக்கு ஏஜென்ட் வடிவில் வாங்கக்கூடியது, ஏஜென்ட போய் யாரும் மாற்றி விட முடியும்? அப்ப அது மாதிரியான ஒரு கலச்சூழலும் மாறுது. அதை கிரவுண்ட்ல சரி பண்ணாத வரையும் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது முதல்வருடைய கனவாக மட்டுமே இருக்கு. இன்னொன்று அமைச்சர்களுக்கு சொல்றாரு, அந்த வாகனங்களுக்கு லைசன்ஸ் வாங்குற இடம் பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க யாரும் அரசு அலுவலர்கள்ட்ட பணம் கொடுக்க முடியாது. எல்லாம் டீ கடை, பக்கத்துல இருக்கிற கடை, எல்லாம் டோக்கன் சிஸ்டம் தான், எல்லாம் புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள் தானே. இது ஏதோ புதுசா இப்ப சிஸ்டம் மாறின மாதிரி பாக்குறீங்களா?
எந்த அரசு அலுவலரும் வெளிப்படையா வாங்குறதுலாம் ரொம்ப குறையுது. ஆமா சார். ஆனா பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கடந்த காலங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி நிறைய பணங்கள் கைப்பற்றுவாங்க சார். இப்ப அது மாதிரி ஒரு பணமுமே உள்ள இல்லங்கிற நான் உள்ள இருந்த நண்பர்கள்ட்ட பேசுகிற பொழுது இன்னைக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஒரு கேள்வி ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காருன்றது உங்க அச்சத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறார். சாமிநாதன், ஒரு கேள்வி. பெரிய அளவுல ஊழல் மலிந்திருக்கிறது என்பது நீங்கள் எல்லோரும் ஏன் போட்டு இப்படி கார்பெட் போட்டு மூடி மறைக்கிறீங்கன்னு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுல 10,000 கோடி ஊழல்னு நீங்களே பேசியிருக்கிறீங்க. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். நேர்பட பேசல. நீங்க பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கினா 10 ரூபா அதிகமா இருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அதிகரிச்சிருக்குது? இதுல யார் யாருக்கு பங்கு போகுது? மேலிடத்துக்கு பங்கு போதா இல்லையா? இல்ல இப்ப மாத்தி பேசணுமா, வேற மாதிரி பேசணுமா? சுவாமிநாதன், இல்ல அது எல்லாமே இருக்கிறது சார். நீங்க பணம் வாங்குவது இருக்கு. இல்ல அது வந்து ஊழல் தான், அது வந்து முறைகேடு தான். அது யாருக்கு போகுது? அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? விஷயங்களையுமே அதெல்லாம் இருக்கிறது. அது எனக்கு தெரியல. 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க. அப்ப கிட்டத்தட்ட மிக நான் சொல்லல. இல்ல எல்லாம் அப்ப அதை பேசல. இப்ப நம்ம இல்ல செந்தில் குடிச்ச மாதிரி மூட்டைக்கு 60 ரூபாய். ஒரு நிமிஷம், அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு மூட்டைக்கு 60 ரூபாய் டெல்டா மாவட்டத்துல. பாயிண்டா நான் வரேன். இப்போ இத பொலிட்டிக்கலா பாக்குறப்ப திருமணி இவங்க பார்ட்டி ஃபண்டு, நாங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா டெண்டர் கோரல் உரிமையாளர்கள் முதலாளிகள் எல்லாம் அழைச்சி நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கணும்னு இல்லை, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அதை சொல்கிறாங்க. அங்கே தான் ஊழல் இருக்கும், நாங்கள் இதர்றோம். அமைச்சர்கள் யாரும் 1 ரூபா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு. இன்னொன்று, எல்லா பணமும் கஜானாவுக்கு தான் கொண்டு வரோம். அதனால தான் அவங்க அரசியலாக இது க்ளீன் கவர்மெண்ட், கடந்த காலம் ஆட்சியாளர்கள் எல்லாம் காசு வாங்கினாங்கன்றது. அது அப்படி இல்லையா? எப்படி அதை புரிஞ்சு அந்த கம்பேரிசன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அந்த பர்சன்டேஜ் அதிகமானது தான் சிக்கல். இது எல்லா காலத்துலையும் இருக்குது. யதார்த்தமாக பேசுவோம். இப்போ இது 5 ஆண்டு முடிவில் இவர்களுடைய ஆட்சி முடியும் பொழுது அப்போ தெரியும் இது இப்படியே தொடருதா என்னன்றது. இப்போ 2 மாதம் தான் இருக்குது, 58 மாதங்கள் இருக்குது. இப்போ 21, 26 ஒரு பெரிய சிக்கலாக அவங்களுக்கு வந்தது, அவங்க தோல்வியில் போய் முடிஞ்சது அந்த பர்சன்டேஜ் அதிகமானதோட அளவு தான். இது மொத்தமாக ஒழிப்பது என்பது கடினம். அதை திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் சிஸ்டமே வந்து கரப்டாக இருக்குது. இப்போது எலெக்ஷனில் ஃபண்டு கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுக்குறீங்க? இங்கேருந்து வரதான். அதுதான் மூலமே அதுதான். இந்த அதிகாரி வாங்குகிற லஞ்சம் வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷனோட வேறு அது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகாரி மட்டுமே வச்சுக்கல, அதை ஷேர் போகுது, அங்கே மேலே போகுது. ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரி மட்டுமே வச்சுக்கிறாங்க. அதிகாரி சொல்லி கொடுப்பாங்க. அமைச்சர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, புதுசாக வரவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் இவங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது இவங்க 2 பேரும் 60 வருஷத்தில் மாறி கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து அதிகார வர்க்கம் வந்து இவர்களுக்கு வரும் நாட்களில் கிளாஸ் எடுக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது சிஸ்டம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆகவே இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குற வேறு ரூபத்தில் அது வரும். இப்போ இந்த 10 ரூபாவை ஏன் ஒழிக்க முடியல? சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு கருத்துரு டாஸ்மாகில் இருக்குது அரசிடம் வந்து அதை செஸ்ஸாக போட்டுடலான்றாங்க. 10 ரூபாய் மேலே போட்டால் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுது. பிடிஆர் ஒரு விஷயம் சொன்னார் மே 22, அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது. யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. 20,000 ரூபாய்க்கு 20,000 கோடிக்கு மேலே டாஸ்மாக் உள்ள வேண்டிய பணம் வந்து வெளியில் சுற்றுதுன்னா கிட்டத்தட்ட ஆஃப் தி அமௌண்ட் இன்ன வரைக்கும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதது. அப்போ தமிழ்நாட்டில் கரப்ஷனோட ஆழமும் அதிகம். ஓகே, அது வந்து ரொம்ப விஞ்ஞான ஊழலாகவும் இருக்குது. 2 கவர்மெண்ட் 2 பேரும் பண்ணிட்டு போனது 60 வருஷத்தில். இப்போ இதை ஒரு நாளில், ஒரு ஆண்டில், ஒரு ஆட்சி காலத்தில் கூட சீரமைக்க முடியுமான்னு தெரியல. நோக்கம் நல்ல நோக்கம், பட் அதில் பல இடர்பாடுகள் வரும். 2வது, அதை ஒன்றை மட்டுமே வச்சு இவரால் ஆள முடியாது. டெலிவரி பண்ணணும். சுருக்கமாக சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டு மட்டும் முக்கியமாக பார்ட்டி ஃபண்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் ராமாராவ் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, 5% கமிஷன் கொடுப்பது இன்னும் ஓயவில்லையே, அதிகாரிகள் வாங்குகிறார்கள், எதிர்த்து கேள்வி கேட்டால் 4 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் அதிகாரிகள். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டு. அப்போ இதெல்லாம் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், எதிர் முகாமிலிருந்து வர்றது பரஸ்பரமானது. அப்போ கிளீன் கவர்மெண்ட்டுன்னு அதை நோக்கி நகர முடியாமல் உரிமை கோரல் பெருசாக இருக்குது, ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயந்திரம் நகர சிரமப்படுதா? ஊழல் எதிர்ப்பு இயந்திரம் நகர்றதுக்கு சிரமப்படுத்தா? இல்லை சார், அது வந்து 70 வருஷமாக துருப்பிடிச்சி கிடக்கு சார். அதை நீங்கள் நகர்த்துறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஆக்சுவலாக. அது வந்து இட் ரிக்வயர்ஸ் வந்து லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். அந்த பொலிட்டிக்கல் வில் வந்து இவர்கிட்ட இருக்கா. இவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு, கூட்டணி கட்சிகள் எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. அதனால் இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கான்னா இவர் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக உருவாயிட்டார். இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுட்டு இவர் எந்த அளவுக்கு பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் ஒரு விஷுவல் திங்கிங்காக இருக்குது.
ஊழலை ஒழிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழலை ஒழிக்கணும். இப்போ ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஊழல்ன்றது இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்குறது ஊழல் கணக்கில் வரும், கரப்ஷனில் வரும். கரப்ஷன் கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாலினை பார்த்து எல்லாரையும் பார்த்தியும் சொன்னாங்க. அதே சமயம் லஞ்சம்ன்றது கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸில் புழங்குற ஒரு விஷயங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் அந்த அர்த்தத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம. அப்போ இவங்க வந்து ஊழல் எப்போ பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னா இவங்க வேலை செய்யவே ஆரம்பிக்கலன்னு நான் சொன்னேன்ல. எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கீழே இருக்கிற ஆஃபீஸில் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கா இல்லையான்ற ஒரு விஷயங்கள், அது ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள். ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அதிகாரிகளும் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. முற்றிலும் ஒழிஞ்சுதான்னு தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஒரு விஷுவல் திங்கிங்காக அவர் சொல்கிறாரு, நடந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக.